நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மறைந்து விட்டார் என்ற தகவலை அவரது ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டார்கள். கடந்த 1978ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி மதுரையில் பிறந்த ரோபோ சங்கருக்கு படிப்பின் மீது எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததோ அதே அளவுக்கு மிமிக்ரி மீதும் தனி ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. தனது கல்லூரி காலத்தில் இருந்தே கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனது உடலில் மெட்டாலிக் நிற பெயிண்டை பூசிக்கொண்டு ரோபோவை போலவே தனது உடலை அசைத்து காட்டியதால் அவருக்கு ரோபோ சங்கர் என்று பெயர் வந்திருக்கிறது. ரோபோ சங்கரின் ஆரம்ப காலம் என்பது டிவி நிகழ்ச்சி என்றே பலரும் அறிந்திருக்கலாம். ஆனால் ரோபோ சங்கரின் தொடக்கம் என்பது மிஸ்டர் சென்னையில் இருந்து ஆரம்பித்திருக்கிறது. இளமை காலத்தில் மதுரையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டிகளில் பங்கேற்று மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு ஆகிய பட்டங்களை வென்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கிறார். ஏற்கனவே மிமிக்ரி மீது இருந்த ஆர்வம் அவரை விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் ஒரு நட்சத்திர போட்டியாளராகவும் மாறினார். குறிப்பாக அது இது எது நிகழ்ச்சியில் சிரிச்சா போச்சி செக்மெண்டில் இவர் கலந்து கொண்டு தனக்கென தனி ரசிகர்களை உருவாக்கினார். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்தின் பேச்சு, உடல் மொழி, மிமிக்ரி ஆகியவற்றை மிக சிறப்பாக செய்து ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தார். அதன் பின்னர் 2011ஆம் ஆண்டு இவர் ரவுத்திரம் படத்தில் நடித்தார். ஆனால் எடிட்டிங்கில் இவரது காட்சியை நீக்கிவிட்டார்கள். அதன் பின்னர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, வாயை மூடி பேசவும், மாரி, புலி, வேலென்னு வந்துட்டா வெள்ளக்காரன், வேலைக்காரன், ஹீரோ உள்ளிட்ட படங்களில் நடித்தார். தனுஷ், சிவகார்த்திகேயன், சிம்பு, அஜித் குமார் உள்ளிட்ட ஏராளமான முன்னணி நடிகர்களுடன் ரோபோ சங்கர் நடித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு தன்னுடைய தலைவனான கமல்ஹாசனுடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசையாக இருந்து வந்தது. ஆனால் அந்த ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போயிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே மஞ்சள் காமாலை, கல்லீரல் நோயால் பல பிரச்சனைகளில் சிரமப்பட்டு வந்தார் ரோபோ சங்கர். மகளுக்கு திருமணம், மகளின் மகனோடு கொண்டாட்டங்கள் என பேரனையும் பார்த்துவிட்டார். மனைவிதான் உலகம், மகள்தான் தெய்வம் என வாழ்ந்து வந்த ரோபோ சங்கர் தனது 46வது வயதில் காலமாகியிருக்கிறார். நகைச்சுவை நடிகராக கோடிக்கணக்கான ரசிகர்களை சிரிக்க வைத்த ரோபோ சங்கரின் மறைவு தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு மட்டுமல்ல, ரசிகர்களின் மடங்களுக்கும் மிக பெரிய இழப்பு.